தமிழ் திரைப்படத் துறையின் முதல் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற உயர் நட்சத்திர கதாநாயகனும் மிகச்சிறந்த கர்நாடக சங்கீத தமிழ் பாடகரும் ஆவார். 1934ஆம் ஆண்டு பவளக்கொடி என்ற திரைப்படத்தின் கதாநாயகனாக அறிமுகமானார். இவர் சுமார் 15 தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். அதில் 6 படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாகும். 1944ஆம் ஆண்டு வெளியிட்ட இவர் சாதனை படமான ஹரிதாஸ் 3 ஆண்டுகள் ஒரே திரையரங்கில் சென்னை பிராட்வே திரையரங்கு தியேட்டரில் 3 தீபாவளி கண்ட ஒரே இந்திய திரைப்படம் என்ற சாதனையை அன்றைய காலகட்டத்தில் பெற்றது. எம்.கே. தியாகராஜ பாகவதர். அவர் இயற்பெயர் மாயவரம் கிருஷ்ணசாமி தியாகராஜன். பிறப்பு மார்ச் 1, 1910. பிறந்த இடம் மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டம். அவர் இறப்பு நவம்பர் 1, 1959. 49 வயதில் காலமானார். அவருக்கு வேறு ஒரு பெயர் இருக்கிறது, எம்.கே.டி. பாகவதர். துணைவர் கமலம் ராஜம். பிள்ளைகள் எம்.கே.டி. ரவீந்திரன். அவரது பெற்றோர் கிருஷ்ணசாமி ஆசாரி, மாணிக்கம்மாள். சென்னையில் அன்றைய மதராஸ் மிக பரபரப்பாக பேசப்பட்ட லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் பாகவதர் மற்றும் அவரின் திரையுலக உற்ற தோழரான என்.எஸ். கிருஷ்ணனுடன் கைது செய்யப்பட்டு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். தண்டனை காலத்திலேயே இவரின் வழக்கு மறு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட 1948இல் இருவரும் குற்றமற்றவர்கள் என 2 ஆண்டு சிறைக்கு பின் விடுவிக்கப்பட்டனர். இருப்பினும் சிறை விடுதலைக்கு பின் அவர் நடித்த திரைப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. அதில் நொடிந்து போன பாகவதர் அதன் பின் திரைப்படங்களில் நடிக்க மனமில்லாமல் இருந்து வந்தார். நவம்பர் 1, 1959இல் ஈரல் நோயினால் பாதிக்கப்பட்டு இளம் வயதிலேயே மரணமடைந்தார். தமிழ் திரையுலகில் அவரைப் போல வாழ்ந்தவரும் இல்லை, அவரைப் போல வீழ்ந்தவரும் இல்லை என்ற கருத்து அவருடைய ஆத்ம ரசிகர்களிடையே திரையுலகில் நிலவதும் உண்டு. இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள மாயவரத்தில் தற்பொழுது மயிலாடுதுறை விசுவசர்மா பொற்கொல்லர் குடும்பத்தில் 1910 மார்ச் 1 தேதி கிருஷ்ணசாமி மாணிக்கம்மாள் தம்பதியருக்கு முதல் மகனாக பிறந்தார். தியாகராஜ பாகவதருக்கு கமலம், ராஜம் என்ற 2 மனைவிகள் இருந்தனர். இதில் முதல் மனைவி ஆன கமலத்தின் குடும்பம் மட்டுமே சென்னையில் வசித்து வந்தது. 2வது மனைவி ராஜத்தின் குடும்பம் பற்றி தகவல் தெரியவில்லை. 1926இல் திருச்சி பொன்மலையில் முதலாக பவளக்கொடி நாடகத்தில் அர்ஜுனனாக வேடமேற்று தியாகராஜ பாகவதர் நடித்தார். அதில் பவளக்கொடி வேடம் பெற்ற பெண் வேடத்தில் டி.பி. ராமகிருஷ்ணன் நடித்தார். பிறகு அவருடன் இணைந்த நாடகத்தில் பவளக்கொடி வேடத்தில் எஸ்.டி. சுப்புலட்சுமி நடித்தார். பாகவதர் சுப்புலட்சுமி நாடக மேடை நட்சத்திரங்களாக பிரபலமடைந்தார். பாகவதர் நடித்த பல படங்களில் சில படங்கள் நவீன சாரங்கதாரா 1936, சத்யசீலன் 1936. பாகவதர் இரட்டை வேடமேற்று நடித்த முதல் திரைப்படம் சிந்தாமணி 1937, அம்பிகாபதி 1937. தியாகராஜ பாகவதர் அவர் மறைவு சிவகாமி படத்தின் இறுதி காட்சிகள் கோயில்களில் எடுக்கப்பட்டது. அக்காட்சிகளின் பொழுதே அவர் அதிக நலிவடைந்தார். அவரின் காட்சிகளுக்கு வாயசைக்க முடியாமல் நிலைக்கு தள்ளப்பட்டார். கண்கள் பழுதடைந்த நிலையில் காட்சிகளில் நடிக்க தடுமாறினார். சிந்தாமணியில் பாடிய ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதினிலே பொழுதினிலே ஊனக்கண் எழுந்ததால் உலர்குடையம் உண்டோ என்று அவர் அப்படத்தில் பாடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டவரானார். இறுதியில் நவம்பர் 1, 1959 சென்னை பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனில்லாமல் அங்கு காலமானார்.